அது முருகை பிடிச்சோடு நீ யாத்திரை செய்யுங்க. வீடெல்லாம் அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தா சூப்பராக இருக்குது. எல்லாமே ஓல்டு ஸ்டைல் கன்ஸ்ட்ரக்ஷன். குட்டி பாப்பா ஸ்விங்ஸு இது இருக்கே, நீ போகலையா? ஸ்லைடரில் இந்த மாதிரி நல்லா இருக்குது. கீழெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நல்ல ஸ்லைடர் இருக்குது. இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உள்ள போயிட்டு வரட்டா? சர்ச்சுக்கு ഒരു കരാറുണ്ട്. നീ ഭൂമിയെ സ്നേഹിക്കുക. നീ സ്നേഹിച്ചാൽ നിനക്ക് സ്വർഗം, നിനക്ക് സന്തോഷം. നീ അവരെ സ്നേഹിച്ചാൽ, ദൈവത്തെ സ്നേഹിച്ചാൽ ഈ പരദേശികളാക്കി മാറ്റും. ആമോസിന്റെ പ്രവചനത്തിന് 2 വർഷത്തിന് ശേഷമാണ് ഇസ്രായേലിന് വലിയ ഭൂകമ്പം ഉണ്ടാവുകയും എല്ലാ സ്വത്തുക്കളും ഇല്ലാതാവുകയും ചെയ്യും. അവര് കനാഠ്യന്മാര് സുഖിച്ച് ജീവിച്ചവര് ആഡംബരപ്രേമികളുടെ അവസാനം പരദേശികളായിട്ട് മാറുന്നത് ചരിത്രമാണ്. 2ാമത്തെ വായനയില് തിമോഥെയോക്കുള്ള ലേഖനത്തില് പൗലോസ്ലീഹായും പ്രത്യേകമായിട്ട് പഠിപ്പിക്കുക അത് തന്നെയാണ്. നീതിയെ കൈവിടരുത്, കാരുണ്യത്തെ കൈവിടരുത്, സത്യത്തെ കൈവിടരുത്. അത് മുറുകെ പിടിച്ചുകൊണ്ട് നീ യാത്ര ചെയ്യുക, പങ്കുവെക്കുക. അവനെ കാണാതിരിക്കരുത്. നമ്മൾ അവനെ കാണാതിരുന്ന് അവനെ ഉപയോഗ വസ്തുവായിട്ട് കണ്ട് എനിക്ക് എൻ്റെ സന്തോഷവും എൻ്റെ ലക്ഷ്യവും മാത്രം മതി എന്ന് ആരൊക്കെ ഏത് മനുഷ്യരൊക്കെ ചിന്തിച്ചുവോ അവർക്ക് പതനം ഉറപ്പാണ് എന്ന് ചരിത്രം തന്നെ നമ്മളെ ഭൗതികമായിട്ട് തന്നെ നമ്മളെ ഓർമ്മപ്പെടുത്തുന്നുണ്ട്. അതാണ് ലോകത്ത് വലിയ വലിയ ധനാഠ്യന്മാര് കൂടുതൽ മനുഷ്യസ്നേഹികളാണ്. ഭാരതത്തിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ മനുഷ്യസ്നേഹം കാണിക്കുന്ന ധനാഠ്യനാണ് ശിവനാഥ. ലക്ഷക്കണക്കിന് കോടിയുടെ ആസ്തിയുള്ള തമിഴ്നാട്ടിൽ ജനിച്ച് വിദ്യാഭ്യാസ മേഖലയിലും IT മേഖലയിലും ബിസിനസ് നടത്തുന്ന വലിയ ധനാഠ്യനാണ് ശിവനാഥ. ഈ കഴിഞ്ഞ വർഷം അദ്ദേഹം 8700 പുരോഗം പ്രോഗ്രസീവ് ജനതയുടെ പുരോഗതി എന്ന ആ വലിയ ചാക്രിക ലേഖനത്തിലൂടെ ജനങ്ങൾ പങ്കുവയ്ക്കണം, ഉള്ളവരില്ലാത്തവരുമായിട്ട് ഒരടുപ്പം സൂക്ഷിക്കണം. അതിന്റെ ഭാഗമായി ജോൺ പോൾ രണ്ടാമൻ മാർപ്പാപ്പ പിന്നീട് 1987 സൊളിച്ചിറ്റൂഡോ റെയ് സോഷ്യാലിസ് ഐക്യ கைஸ், ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து இந்த பார்க்கு. ஸோ வீடெல்லாம் அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தா சூப்பராக இருக்குது. எல்லாமே ஓல்டு ஸ்டைல் கன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாமே அந்த ஃபாரின் கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்லேயே இருக்குது. டச், இது போர்ட்டுகீஸ் ஓல்டு ஹார்பர் ஹோட்டல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறேன், என்ன பண்ணுறது தெரியாமல். எல்லாமே நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது, இன்னோவேட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மேட் பாருங்கள், தண்ணி வந்து இங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இல்லைன்னா மழை பெஞ்சு ஒரு மாதிரி ஆகிடுமேன்னு. இது ஒரு மாதிரி சர்ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கு, ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. இது வந்து ரப்பர் மாதிரி தெரியுது. ஸோ தண்ணி நிற்கிறதில்ல ப்ராபப்ளி. ஸோ இந்த மாதிரி இந்த நார்மலாக நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து இங்கே தண்ணி கட்டிடும் ஃபுல்லாக. இங்கே வந்து புளி மாதிரி ஆகி தண்ணி கட்டிடும், யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நேம் சேக்காக இருக்கும். இந்த மாதிரி இதுக்கெலாம் கீழே வந்து ப்ளே ஏரியாவுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி நிற்கும், பசங்க விளையாட முடியாது. ஜஸ்ட்டு நேம் சேக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், எந்த ஒரு ப்ளே ஏரியாவுமே வந்து விளையாட முடியாமல் இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் க்ளீனாக இருக்குது. ஸோ ரியல் பர்பஸ் சால்வ் பண்ணுறது இதுதான். இல்லை நேம் சேக்காக சரி இருக்கட்டும் அப்படின்னு போடுறது இல்லாமல் விளையாடணுன்னா விளையாடணும். அவங்க விளையாடுறதுக்கு நம்ம எப்படி என்னெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ் கேஸ். ஸோ இதுதான் பீச்சு. இந்த பக்கம் பீச் இருக்குது.
இங்கே வந்து பார்க் இருக்குது பசங்களுக்கு. இந்த பையனை காணுமே. ஜெயித் இது கேஸ்டல் ப்ரூ கேஃபேவா? ஃபுல்லு கெஃபே இந்த மாதிரி தான். இங்கே எல்லாமே கெஃபே தான். சும்மா மேஜர்ஸ் ரோடா இது? சில் கெஃபே. இங்கே தான் சுற்றிட்டே வந்துட்டு இருக்கோம். தெரியுதா? இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். இங்கே தானே போகணும். ரோசோய் ஆர்ச்சஸ். வாவ். இங்கே இருக்கு பாருங்க. இதான் சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட். நான் வண்டியை இங்கே தான் நிறுத்தினேன் காலையில். பைக் ஹயர் கேட்டுக்கிறாங்க இங்கே வந்து. அதான் சொன்னேன். பைக்கு சைக்கிள் ரெண்டுமே பத்திரியா? பத்திரி வித் பீஃப் சாப்ஸ். பீஃப் சாப்ஸ். பிரேக்ஃபாஸ்ட். பத்திரி சும்மாவே சாப்பிடலாம். பத்திரி. எது? பத்திரி. எடுங்க. அடிப்பொலி. அப்படியே பின்னாடி பாருங்க மழை. ஃபுல்லு மழை பெய்யுது. நல்லா தெரியுது. இங்கே வரு. ஜெயித்து அழகா கம்மி. என்ன எப்படி இருக்கு? ஹவு இஸ் கொச்சி? நல்லா இருக்கா? ஒரே ப்ளே ஏரியா தான் எங்கே பார்த்தாலும். ஜாலியா? ஏன் ஜாலியாக இல்லை மார்னிங்கு? சொல்லு. கக்கா வந்துடுச்சு. அதான் போயிட்டு வந்துட்ட பிறகு ஒரே குஷி தானே? குட்டி பாப்பா ஸ்விங்ஸு இது இருக்கே. நீ போகலையா? ஸ்லைடரு. ஸ்லைடரில் இந்த மாதிரி நல்லா இருக்குது. கீழெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நல்ல ஸ்லைடர் இருக்கு. ரிஸ்க்கெல்லாம் இல்லை. வா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பாரு, மழை பெஞ்சிடுச்சு. இப்போது வெயில் வந்துடுச்சு. எவ்வளோ நேரம் மழை பெஞ்சிச்சுல, இப்போ வெயில் வந்துடுச்சு. திருப்பி மழை பெய்யுது, திருப்பி வெயில் வருது. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. குக்கிங் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருவாங்க. நான் சொன்னதுங்களா நமக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷு. லாப்ஸ்டர் இறா.
രണ്ടില്ല സാറേ എത്ര ചേട്ടാ ഇതല്ല ടേസ്റ്റ് എനിക്ക് കഴിയില്ല ഫിഷ്? രണ്ട് How much? 3 കിലോനാ 3 കിലോ 3 കിലോ എനിക്ക്